வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ணாவை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல பேரை கஷ்டப்படுத்துகிற முழங்கால் வலி. ஆமாங்க, நீ பெயின். இது ஏன் வருது? இதோட அறிகுறிகள் என்ன? இப்போ இந்த முழங்கால் வலி வந்தால் ஃபிசியோதெரப்பியோட சிகிச்சை என்ன? அந்த முழு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல முழங்கால் வலி அப்படின்னா என்னன்னு நம்ம இப்போ சுருக்கமாக பார்த்துக்கலாம். நம்மளோட தொடை எலும்பும் கால் எலும்பும் சேருது தான் முக்கியமான பகுதி தான் முழங்கால்னு சொல்லிச்சுன்னா அதான் நம்ம முழங்கால் வலி நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் வலி இப்போ இந்த முழங்கால் வலி வந்து எத்தனை வகைப்படும் நம்ம எப்பவும் பார்க்கலாம். இதில் பொதுவான வகைகள் சில இருக்குது. நான் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், அதாவது கீழ்வாதம். முழங்காலில் இருக்க கார்ட்லேஜ் ஏதாவது தேய்மானம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து வர வலி. டெண்டினைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நீ ஜாயிண்ட் சுற்றி இருக்கிற தசையோட முடிவு பகுதியில் வந்து ஏதாவது வந்து வீக்கங்கள் வருது, ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது, சரிங்களா? அதை தசை அலர்ஜின்னு சொல்லுவோம். அதனால் கூட நமக்கு என்னென்னா மூட்டு வலி நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதாவது மெனிஸ்கஸ் ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு டயர் ஆயிடுச்சு, நம்ம குதிக்கும் போது ஓடும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து டயர் ஆயிடுச்சு. கால் எலும்பு மேலே இருக்க தொடை எலும்புலேயே ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு, ஏதாவது அடிபட்டிருக்கு. இந்த காரணத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட வாக்கிங் பேட்டர்ன் வந்து நம்ம நடக்கிற முறைகள் மாறும். இப்போ தசைகள் வந்து இறுக்கமாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதனால் கூட நமக்கு வந்து மூட்டு வலி வர வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த முழங்கால் வலி வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த முழங்கால் வலின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் இருக்கும். இங்கே நம்ம வந்து பொதுவான அறிகுறிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வலி இருக்கும், அந்த டல்லாக இருக்கலாம், அந்த ஷார்ப் பெயினாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும், நீ ஜாயிண்டை சுற்றி வீக்காக இருக்கும். இன்னும் சில பேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், காலை நீட்டவோ மடக்கவும் முடியாது. இது ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த காலை நீட்டம் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னும் சில பேர்த்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான், சரிங்களா? கொஞ்சம் வயசானவங்க பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே அதான் அன்றாட வேலைகளை செய்யறதுக்கே பார்த்தீங்கன்னா பெட் விட்டு எழுந்திரிச்சு அன்றாட வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங் சொல்லுவோம், எந்திரிச்சு நடக்க முடியாது. அவங்க நடக்கவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வலி அதிகமாக இருக்கும், ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த முட்டிகள் வந்து எனக்கு சத்தம் வருதும்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா முட்டியை வந்து மடக்கும் போது நீட்டும் போது படி ஏறும்போது இறங்கும் பார்த்திங்கன்னா முட்டியில் வந்து ஒரு சத்தம் வரும். அந்த முட்டியில் சத்தம் வருது பார்த்திங்கன்னா சில காரணங்கள் இருக்குது. முட்டியில் இருக்க சிப்பி எலும்புன்னு சொல்லுவோம். அந்த சிப்பி எலும்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமர் போனோட உராய்வினால் வர்ற ஒரு சத்தம், சரிங்களா? மசில் வீக்னஸ்னால கூட நமக்கு வரலாம், சரிங்களா? அந்த மசில் வீக்னஸ்னால வருதா, இல்லை உள்ள எலும்பு தேய்மானத்தினால வருதா, இல்லை எலும்பு தேய்மானத்தோட சில பேர் பார்த்தீங்கன்னா சத்தம் மட்டும் வந்துட்டு போயிட்டுருக்கு. அது ஒன்றும் நார்மல் பிரச்சனை, அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி நம்ம சரி பண்ண முடியும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வலி வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த சத்தத்தோட வலி அதிகமாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் ஆகிடும். இந்த டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த தேய்மானம் அதிகமாக இருக்கான்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு ஒரு மருத்துவரையோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரியோ அதுக்கு உண்டான சிகிச்சை எடுக்க நம்ம தவறக்கூடாது. இதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த முழங்கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செவந்து இருக்கும், தொட்டால் பார்த்திங்கன்னா அப்போ சூடாக இருக்க மாதிரியும் இருக்கும், சரிங்களா? இதே மாதிரி இருந்தாலும் இருந்துச்சுன்னா நம்ம மூட்டு தேய்மானத்துக்கு உண்டான ஒரு அறிகுறி தான். சரி, இந்த முழங்கால் வலிக்கு என்னென்ன காரணங்கள் நம்ம எப்போ பார்க்கலாம். ஒன்று வந்து இன்ஜுரி, விளையாடும் போது இல்லைன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா லிகமெண்டோ டேர் ஆகிருக்கும், இல்லைன்னா மெனிஸ்கஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மூட்டு வலி வந்து அதிகமாக வரலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஓவர் யூசேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, வேலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். இல்லைனா அதிகமாக உடற்பயிற்சி செய்தனால கூட நமக்கு வரதுக்கு வாய்ப்பு, அதாவது வெயிட் அதிகமாக தூக்கி செய்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மூணாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜ்னு பார்த்தீங்கன்னா வயசு ஆக பார்த்தீங்கன்னா மூட்டோட தேய்மானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது தேய்மானம், மூட்டு தேய்மானம் நமக்கு. இப்போ ஒபிசிட்டி, இடம் வந்து அதிகமாக சொல்லுவாங்க, உடல் இடம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக, நம்மளோட நீ ஜாயிண்ட் வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கறதுனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு தேய்மானம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா மூட்டு தேய்மானம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது வாத நோய், இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் மாதிரி. இதனால் கூட பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி காரணங்கள்லாம் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா மூட்டு தேய்மானம் நமக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போது இந்த முழங்கால் வலிக்கு ஃபிசியோதெரப்பி சிகிச்சை எவ்வளோ முக்கியம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபிசியோதெரப்பி சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலி இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வலி வந்து இல்லை வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி சிகிச்சையில் ஐஸு இல்லைனா ஹாட் வாட்டர் பேக்கு,
சரிங்களா. இல்லைனா அல்ட்ராசவுண்ட் தெரப்பியான இதே மாதிரி சிகிச்சை முறைகள் ஒன்று கொடுக்கலாம். இந்த முழங்கால் வலிக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ஹாட் வாட்டர் வைக்கவா ஐஸ் வாட்டர் வைக்கவான்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. அது உங்களோட கமெண்ட் வந்து நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தெளிவாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முழங்கால் வலிக்கு ஐஸ் பெட்டரா ஹாட் வாட்டர் பெட்டரான்னு சொல்லிக்கொண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இப்போது முழங்கால் வலி இருக்குது, இந்த முழங்கால் வலிக்கு மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலியமாக எப்படி எனக்கு வலி குறையும், சரிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது நம்மளோட தொடை எலும்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கால் எலும்பு, இந்த 2 எலும்பு சேருது தான் நான் முழங்கால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த முழங்காலை சுற்றி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைடில் பார்த்திங்கன்னா மசில்ஸ் நிறையா இருக்கும். இந்த மசில்ஸ் வந்து வீக் ஆகிறதுனால என்னன்னா நம்மளோட 2 எலும்பு வந்து உரசும். இந்த உரசுறதுனால தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தேய்மானம் நமக்கு வருது. அப்போது இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம முழங்கால் வலி வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த முழங்கால் வலி வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபிசியோதெரபி சிகிச்சையை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வலியை வந்து நம்ம வராமல் பாதுகாத்துக்கலாம். இந்த மூட்டு தேய்மானத்தில் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாயிண்டை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வலினால் பார்த்தீங்கன்னா தசை வந்து என்னென்னா இறுக்கமாக இருக்கும் சில பேர்த்துக்கு. அது அப்போ என்னாச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணி, சரிங்களா, அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வைக்கணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஜாயிண்ட் வந்து என்னென்னா டைட்னஸ் இல்லாமல் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம கொடுக்கணும், சரிங்க. இப்போ கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி வந்து கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்மளோட வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் கிராமத்துலலாம் பாருங்கள், அவங்க வந்து இப்போ வயசானவங்க காலை மடக்கி உட்காந்துருப்பாங்க. சில பேரை பார்த்துருப்பீங்க இந்த வண்டியில் உட்காந்து காலை மடக்கி உட்காந்துட்டு போயிட்டுருப்பாங்க, சில பேர் சமணம் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வலி இருக்கும், பட் அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. என்னென்னா அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்போ ஜாயிண்டில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவங்க வந்து நீ ஜாயின் வந்து வர்றது ரொம்ப கம்மி. இல்லை இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மூட்டு தேய்மானம் வந்துட்டு என்னை வந்து சம்மணம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, படி ஏறி இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களை கமெண்ட் நீங்கள் வந்து வீடியோ கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து தெளிவாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை வேறு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஏன் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், ஃப்ளெக்சிபிலிட்டினால எவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெளிவாக நான் அதுலேயும் உங்களுக்கு சொல்கிறேன். நாலாவதாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டு வலினால் பார்த்தீங்கன்னா கால் எடுத்துக்கும்போது சில பேர் வந்து பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா வலி அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வலி அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா காலை எடுத்து வைக்கும்போது கீழே விழுந்துருவாங்க. அப்போது இதே மாதிரி வலி இருக்கும்போது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு உண்டான என்னென்ன எக்ஸசைஸ் செய்யணுங்களா அதையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். இம்ப்ரூவ் த பேலன்ஸ், அதாவது இந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அதாவது ஃபால் அண்ட் ப்ரிவென்ஷன் த ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ மூட்டு வலி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும், வயசானவங்களுக்கு முடிஞ்சளவு உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் வந்து முடிஞ்சளவு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே விழாமல் இருக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்னென்ன அதை உண்டான நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி மெக்கானிசம், அதாவது ப்ராப்பராக எப்படி நீங்கள் நிற்கணும், எப்படி நடக்கணும். இப்போ நடக்கும்போது உங்களோட கால் பாதம் எப்படி வைக்கணும், சரிங்க, நிற்கும்போது எப்படி நிற்கணும், இந்த ப்ராப்பராக அந்த மெக்கானிசம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மூட்டு தேய்மான மூட்டு அழுத்தங்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து மூட்டு வலி வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதையும் நம்ம வந்து சொல்லியிருப்போம். டூஸ் அண்ட் டோஸ், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கும். மூட்டு வலியை வந்து வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்சிபிலிட்டியாக வைக்கிறதுக்கும் உங்களோட பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக பாடி மெக்கானிக்ஸ், அதாவது எப்படி நடக்கணும் எப்படி நிற்கணும் சொல்லிக் கொடுக்க மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மூட்டு வலியிலேருந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம மூட்டு வலி வராமல் நம்ம இருக்கலாம். இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எக்ஸசைஸ், அதை சிம்பிளாக என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லிக்கணும் அதையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க மூலிமா இந்த மூட்டு வலி வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீ கேப்பு நீ பிரேஸ் போடுறதுனால எனக்கு வந்து நீ மூட்டு வலி குறைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். பார்க்காதவங்க வீடியோ பார்த்துக்கங்க. இல்லை எனக்கு வந்து அதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள், நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பார்த்தீங்கன்னா அந்த முழங்கால் வலி இருந்தால் ஏபி ஃபிசியோதெரபியில் வந்து நீங்கள் வந்து அணுகுனீங்கன்னா இந்த மூட்டு வலி வந்து எதனால் வருது, இந்த மூட்டு வலி வந்து எதனால் வந்துச்சு, இது எந்ததுக்கு உண்டான காரணம் அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மூட்டு வலி எகைன் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான என்னென்ன பயிற்சிகள் செய்யணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபிசியோதெரபி மூலியமாக வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுத்து இந்த மூட்டு வலியிலேருந்து நம்ம வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு நம்மளால் கொடுக்க முடியும். நாங்கள் ஏபி ஃபிசியோதெரபியில் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்க தான் நாங்கள் காத்துட்ருக்கோம்.
இந்த மூட்டு வலி இருக்கா தயங்காமல் நேராக ஏபி ஃபிசியோதெரபியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட மூட்டு வலி சந்தேகங்கள், உங்களோட கொஸ்டின் எல்லாம் நீங்கள் கேளுங்க. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களோட மூட்டு வலியிலேருந்து நீங்கள் நிரந்தரமாக தீர்வு பெறதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.